வணக்கம். மைசார் எக்ஸ்பிளைன் சேனலுக்காக கதிர்வேல். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நண்பர் ஒருவர் நம்ம கமாடிட்டி குரூப் இருக்குது, நம்ம வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம நண்பர் வந்து ஒருத்தர் பகிர்ந்துருக்காரு அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ். அவர் வந்து கிட்டத்தட்ட 13 வருஷமாக வந்து மார்க்கெட்டில் இருக்கார். நிறைய இழந்திருக்காரு, கிட்டத்தட்ட லேக்ஸுங்களாக இருந்திருக்காரு. இப்போது வந்து ரீசெண்டாக நிறைய ஏர்ன் பண்ணிகிட்ருக்காருன்னு நினைக்கிறேன் நான். அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஒரு 10 பாயிண்ட்ஸில் ஷேர் பண்ணியிருக்காரு. அதை நம்ம குரூப்பில் இருக்கிற நண்பர்கள் நிறைய பேர் வந்து படித்து நல்லா பாராட்டினாங்க. அதே மாதிரி நம்ம சேனலில் இருக்கிற நண்பர்களும் இது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து நான் அவர் கொடுத்துருக்கிறத அப்படியே ரெக்கார்ட் பண்ணி வாட்ஸ்அப்பில் கொடுத்துருக்கிறத அப்படியே ரெக்கார்ட் பண்ணி ஆடியோவை பதிவிடுறேன். இந்த கிரெடிட் ஃபுல்லாகவே வந்து அவருக்கு தான் போய் சேரும். அவருடைய நேம் வந்து கண்ணன். அவர் வந்து சென்னையை சேர்ந்தவர். அவருக்கு வந்து நான் கண்டிப்பாக நன்றி சொல்லிக்கிறேன். இந்த பதிவு மூலமாக இதை பார்த்துட்டு இதையை மட்டும் ஃபாலோ பண்ணி நிறைய நம்ம ஏர்ன் பண்ண முடியும். ஆனால் அவர் சொல்லிக்கிறத நீங்கள் கரெக்டாக அனலைஸ் பண்ணி பாருங்கள், எக்ஸாக்டாக கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்பி தான் நான் வந்து இதை பதிவிடுறேன். இப்போ அவர் சொன்னதுக்கு பார்க்கலாம். அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். நான் சுமாராக 13 வருடங்களாக ஷேர் மார்க்கெட் மற்றும் கமாடிட்டி மார்க்கெட்டில் இருக்கிறேன். பல டெக்னிக்கல் அனலைஸில் வகுப்புகளுக்கு கட்டணம் செலுத்தி போயிருக்கிறேன். பல சாஃப்ட்வேர்களை வாங்கியும் பயன்படுத்தியிருக்கிறேன். இந்த அனுபவங்களின் அடிப்படையில் கீழ்கண்டவற்றை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ட்ரேடிங் என்பது வெறும் டெக்னிக்கல் தெரிந்தால் போதும் அல்லது ஃபண்டமெண்டல் தெரிந்தால் போதும் என்பதல்ல. ட்ரேடிங்க்கு மிகவும் முக்கியமான தேவை என்பது மணி மேனேஜ்மெண்ட் எனப்படும் முறையான நிதி நிர்வாகம். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு மெயினாக நம்ம யோசிக்க வேண்டியது. மணி மேனேஜ்மெண்ட் இல்லாதனாலேயே தான் மேக்ஸிமம் மெம்பர்ஸ் வந்து ட்ரேடிங்கில் லாஸ் ஆகிறாங்க. அதுதான் ஒரு மெயின் பாயிண்ட்டாக ஃபஸ்ட் இடத்துலையுமே மென்ஷன் பண்ணியிருக்காரு. பேராசையின்மை, சரியாக முடிவெடுக்கும் திறன், எமோஷனல் ட்ரேடிங் செய்யாமை போன்றவை ட்ரேடிங் போன்ற அபரிதமான லாபம் தரும் தொழில் வேறு எதுவும் கிடையாது போன்றவை தான் வந்து லாஸுக்கு வரும்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து ட்ரேடிங் போல் வந்து மிகப்பெரிய லாபம் தரும் தொழில் வந்து வேறு எதுவும் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ட்ரேடிங் வந்து ஒரு கத்தியை போல் இருக்கும். அந்த கத்தியை வந்து பயன்படுத்தி நம்ம வந்து காய் நறுக்கலாம். கொஞ்சம் கவனமின்றி பயன்படுத்தினா நம்ம கையவே நறுக்கிறோம். அதே போல் தான் மார்க்கெட்டும் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து ட்ரேடிங் பண்ணுறதை வந்து சூதாட்டம் போன்ற எண்ணத்தோடு வந்து அணுகுறாங்க. இந்த அணுகுமுறை வந்து நிச்சயமாக லாபம் தராது. குறைவான முதலீட்டு கொண்டு எக்ஸ்போசர் வாங்கி ட்ரேடு செய்வது, முதலீடு முழுவதையும் ஸ்டாப் லாஸாக கொண்டு ட்ரேடிங் செய்வது போன்றவை நிச்சயம் செய்யக்கூடாதவையாகும். நாம் செய்யும் மற்ற தொழில்களைப் போல இதுவும் ஒரு முறையான தொழில்தான் என்ற எண்ணத்தில் முதலீடு செய்து முறையாக அணினால் சிறப்பான வெற்றியை பெறலாம்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ட்ரேடிங்கில் செய்யப்படும் முதலீடானது நம்மகிட்ட இருந்து சொந்த பணத்தை வாங்கி பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. நம்ம எந்த காரணத்து கொண்டும் வந்து ஒரு லோன் வாங்கியோ இல்லை இருக்கிற அசட்டை வந்து சேல்ஸ் பண்ணியோ வந்திருக்க பணத்தை வச்சு ட்ரேட் பண்ணக்கூடாது. அதாவது அந்த பணம் தேவையே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அதில் வச்சு ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்று ட்ரேடு செய்து ஒரு குறிப்பிட்ட தொகை லாபம் எடுத்தே ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் வந்து கண்டிப்பாக ட்ரேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காரு. ட்ரேடிங்கில் கிடைக்கும் வெற்றியில் நமது மன வலிமையே முக்கியமான பங்கு வகிக்கிறது. இதுதான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நானும் ஃபீல் பண்ணது. என்னென்னு கேட்டோம்னா, நம்முடைய திடகார்த்தம் மனம் கண்டிப்பாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து இதில் வந்து ப்ராஃபிட் பண்ண முடியும். மெயினாக இந்த மார்க்கெட் நம்மளை வந்து பயமுறுத்தி வச்சுருக்கு. அந்த பயம் காரணமாகவே தான் மேக்ஸிமம் மெம்பர்ஸ் வந்து லாஸ் ஆகிறோம். நம்ம எவ்வளோதான் நம்ம ஐடியா பண்ணாலும், யார் என்ன சொல்லி கேள்விப்பட்டாலும், எல்லாத்துலேயுமே நம்ம லாஸ் ஆகிறதுக்கு மெயின் ரீசன் வந்து பயம். அந்த பயம் இல்லாமல் ட்ரேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. அதாவது சொல்லியிருப்பாங்க, ஒரு என்ட்ரி எடுக்க முன்னர் நம்மால் அமைதியான மனநிலையில் அதனை எக்ஸிட் செய்யும் வரை மார்க்கெட் பார்க்க முடியும் அல்லது காத்திருக்க முடியும் என்ற சூழ்நிலை மட்டுமே என்ட்ரியாக வேண்டும். அதாவது ஒரு என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னா அமைதியாக ஒரு என்ட்ரி எடுத்துகிட்டு நம்ம ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ண டார்கெட்டோ ஸ்டாப் லாஸோ போக வரைக்கும் அமைதியாக நம்மளால் வெயிட் பண்ண முடியும். அப்படின்னு இருந்தால் மட்டும் என்ட்ரி எடுங்க, அப்படி இல்லைனா என்ட்ரி எடுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. வேறு ஏதாச்சும் ஒரு டிரைவிங் பண்ணிட்டோ இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு பக்கம் பணிக்கு போயிட்டோ வந்து இருந்தோம்னா நம்ம கண்டிப்பாக வெற்றியை அடைய முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. நமக்கு நடைமுறைக்கு ஏற்ற வகையிலான முறையான டெக்னிக்கலை இறுதி செய்து வைத்துக்கொண்டு, அதாவது நம்ம கண்டிஷன்ஸுக்கு தகுந்த மாதிரி, இப்போ நம்ம சேனல்லேயே நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், நம்ம நிறைய ஐடியாஸ் போட்டிருக்கோம். அதில் ஏதாவது ஒரு டெக்னிக்கல், இப்போ எக்ஸாம்பிள் வந்து கோல்டன் கிராஸ் ஓவர் போட்டிருக்கோம். அந்த கிராஸ் ஓவர் எடுத்து வச்சுட்டு 3 மினிட்ஸ் வச்சுருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை வச்சுட்டு அதனுடைய கண்டிஷன் நம்ம சொல்லியிருக்கோம், ஏடிஎக்ஸ் வந்து 20க்கு மேலே வரணும் அப்படின்ட்டு. அந்த கண்டிஷன்ஸுக்கு இப்போ 3 இண்டிகேட்டர் அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படின்னா 3ல் வந்து 2 வந்தால் நம்ம என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா, அந்த 2மே வந்து நம்மளுக்கு வந்து என்ட்ரி லெவல் காமிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும். அதை வந்து நம்ம எந்த சூழ்நிலையிலும் அந்த ரூல்ஸை வந்து நம்ம பிரேக் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாரு. நம்ம அப்படி பிரேக் பண்ணோம்னா தான் நம்ம லாஸுக்கு போயிடுறோம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காரு.
ட்ரேடர் ஒவ்வொருவரும் அவருக்கு தெரிந்த ஒவ்வொரு வித்தியாசமான டெக்னிக்கை பயன்படுத்துவார். எனவே நீங்கள் உறுதிப்படுத்தி வைத்துள்ள டெக்னிக்கின் கண்டிஷன்கள் சரியாக அமைந்தால் அதன் அடிப்படையில் மட்டுமே ட்ரேட் செய்ய வேண்டும். மற்றவர்களின் பார்வை என்பது அவர்களின் டெக்னிக்கல் அடிப்படையிலானது. சிலரது பார்வை அவர்கள் எடுத்த பொசிஷன் அடிப்படையிலானது. எனவே அதனை கேட்டு குழப்பமடையாமல் உங்களது டெக்னிக்கின் படி என்ட்ரி, டார்கெட் மற்றும் ஸ்டாப் லாஸ் சரியாக கணக்கிட்டு அதனை உறுதியாக பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிக்கிறாரு. ஒரு டெக்னிக்கலை இறுதி செய்யும் முன் முறையாக கற்றுக்கொண்டு அதனை பேக் டெஸ்ட் செய்து ரிசல்ட் எப்படி என்பதனை ஆராய்ந்து அதன் பின் லைவ் மார்க்கெட்டில் பேப்பர் ட்ரேட் செய்து உறுதிப்படுத்திய பின்னரே இறுதி செய்ய வேண்டும் சொல்லியிருக்காரு. நீங்கள் வந்து ஒரு டெக்னிக்கல் பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து ஆல்ரெடி பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பேக் டெஸ்ட் ஓகே இருக்குது அப்படிங்கிறதுக்கப்புறம் ரியல் மார்க்கெட் லைவ் மார்க்கெட்டில் வந்து நீங்கள் அதை பேப்பர் ட்ரேட் பண்ணி அதுலேயும் சக்ஸஸ் வருது அப்படின்னா அதுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிக்கிறாரு. அதே போல் 100% உத்தரவாதமான வெற்றி கிடைக்கும் டெக்னிக்கல் எதுவுமே கிடையாது என்பதை உணர வேண்டும். லாஸ் என்பது நம்ம ட்ரேடிங் ஒரு பகுதி தான். இப்போ 4 ட்ரேட் பண்ணுறோம்னா அதில் 3 ட்ரேட் சக்ஸஸ் ஆகும். சக்ஸஸ் ஆனவங்க நம்ம சக்ஸஸ் ஆனால் போதும் அப்படிங்கிற மனப்பக்குவத்தில் நம்ம பண்ணணும். எல்லா ட்ரேடுமே சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண முடியாது. அப்படி எந்த டெக்னாலஜியும் அவர் 13 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறாரு. எந்த டெக்னாலஜி நம்மளுக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனால் நம்ம மறுபடியும் என்னன்னா புதுசாக ஏதாச்சும் லேர்ன் பண்ண முடியுமா, புதுசாக லேர்ன் பண்ண முடியுமான்னு ஓடிட்டே தான் இருப்போம். ஏதோ ஒரு டெக்னிக்கலை வந்து கண்டினியூஸாக ஃபாலோ பண்ண மாட்டோம். ஸோ அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் அவர் சொல்லிது, பொதுவாக எனது அனுபவத்தின்படி எண்கள் கணக்கீடு அடிப்படையில் செய்யப்படும் ட்ரேடிங் ஒத்து வராது. மார்க்கெட் முடிந்த பின்னர் வேண்டுமானால் இப்படி நடந்தது என்பதை சொல்ல முடியும். ரன்னிங் மார்க்கெட்டில் இந்த விலையில் என்ட்ரி, இந்த விலையில் டார்கெட், இந்த விலையில் ஸ்டாப் லாஸ் என சரியாக கூற இயலாது. இது எனது அனுபவம். ஒரு சிலருக்கு மாற்று கருத்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் எப்படி ட்ரேட் பண்ணலாங்கிறத சிம்பிளாக ஒரே லைனில் சொல்லிட்டாரு. சார்ட் அடிப்படையிலான டெக்னிக்கல் என்ட்ரி, டார்கெட் மற்றும் ஸ்டாப் லாஸ் தெளிவாக கூற முடியும் என்பதே எனது அனுபவம். 13 வருஷ அனுபவத்தில் சொல்லியிருக்காரு அவர். இது நம்ம குரூப் இருக்குது. நீங்கள் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணாங்க வந்து ஜாயின் பண்ணி பாருங்கள். லாபம் மட்டும் குரூப் இருக்குது. அதில் வந்து எல்லாரும் அவங்களுடைய வியூஸ் வந்து ஷேர் பண்ணுறாங்க. என்ட்ரி எக்ஸிட் பாயிண்ட்லாம் சொல்லுவாங்க. அது வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல நாலேஜை க்ரியேட் பண்ணணும்னு சொல்லி நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது சாரும் சொல்லியிருக்காரு, சார்ட் அடிப்படையிலான டெக்னிக்கல் என்ட்ரி தான் வந்து பெஸ்ட்டாக இருக்குன்ட்டு. நம்மளும் அதை தான் ஃபீல் பண்ணுறோம். சார்ட்டு தான் வந்து மெயின். சார்ட்டு வந்து கரெக்டாக உங்களுக்கு சொல்லிடும் மார்க்கெட் எங்கே போய் எங்கே வருங்கிறத வந்து மேக்ஸிமம் டைம் வந்து கரெக்டாக ஒர்க் அவுட் ஆயிரும். அதுதான் நம்ம R1, R2 அதாவது ரெசிஸ்டன்ஸ் ஒன், பைவோட் பாயிண்ட் அப்படியெல்லாம் மென்ஷன் பண்ணி நம்ம வீடியோஸ் கூட போட்டிருக்கோம். நீங்கள் அதையும் செக் பண்ணி பாருங்கள். சார்ட் பேஸில் வந்து ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபேமஸான சேனல் இருக்குது நம்மளுக்கு, ட்ரேட் அச்சீவர்ஸ் சேனல். அவர் கிஷோர்குமார் சார் சொல்கிறாரு. அவரும் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சார்ட் பேஸ் பண்ணி தான் நம்ம ட்ரேட் எடுக்கணும்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாரு. ஸோ நம்ம மேக்ஸிமம் இதுலேருந்து புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டோம்னா, நம்ம ட்ரேடு பண்ணுறதுக்கு முன்னால் நல்லா சார்ட்டை வந்து அனலைஸ் பண்ணி பழகுங்க. சார்ட் அனலைஸ் பண்ணி பழகிட்டு அதில் உங்களுக்கு எந்த டெக்னிக்கல் ஒத்து வரும்னு முடிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். நல்ல லாபத்துடன் ட்ரேட் பண்ண வாழ்த்துக்கள். நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.